இதனுடைய காரண காரியங்களை யாருமே சொல்ல முடியாதுங்க. நமக்கு 241 பேசஞ்சரும் 28 பேர் கிரவுண்டில் செத்து போயிருக்காங்க. 2 இன்ஜின் இருந்ததுன்னு சொல்றாங்க. 2 இன்ஜின். ஒரு இன்ஜின் ஷட் டவுன் ஆயிட்டுனா கூட இன்னொரு இன்ஜின்ல he could have just got airborne and come back. இந்த இடத்துல both the engines did not generate the relevant power to lift it. இந்த மாதிரி ஏவியேஷன்ல மேட்டர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது. ஃபேக்ட் ஹேஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். அதுக்கு தான் we have what is called a black box. இது நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணலை. இந்த 787 வச்சிருக்கிற குளோபலில் இருக்கிற எல்லா ஏர்க்ராஃப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர்க்ராஃப்ட்லேருந்து சர்வைவருங்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா ஒன்று ஏர்க்ராஃப்ட் விழுந்தது, ஏர்க்ராஃப்டை சுற்றி ஃபயர், ஏர்க்ராஃப்டே இன்ஃபர்னோ, அதாவது தீ பிழம்பாயிடுது. நான் குறை சொல்கிறதா நினைத்தாதுங்க. இப்போ காஸ்ட் கட்டிங்கிறது அவங்க மனசில் ஏறிடுது. காம்படிஷன் வந்தாக்கா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுங்கிறது அது மார்க்கெட்டிங் புக்ஸில் சொல்கிற மிஸ்நாமர். இந்த இடத்துல காம்படிஷன் வந்த உடனே ஏர்லைன் ஸ்டார்டட் கெய்னிங், த பர்சன் ஹூ லாஸ்ட் இட் வாஸ் த கஸ்டமர். எல்லா ஃபெசிலிட்டியும் போயிடுது. ஏரோப்ளைனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதுதாங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஏர் இந்தியா நிறுவனத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய ஒரு விமானம் நேற்று விபத்துக்குள்ளாயிருக்கு. மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. ஒரு முன்னாள் அந்த நிறுவனத்தின் ஊழியராகவும் நீங்கள் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த விபத்துக்கான காரணமாக எது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த விபத்து நடந்ததுங்கிறது தான் நிதர்சனம். இதனுடைய காரண காரியங்களை யாருமே சொல்ல முடியாதுங்க. ஒன்லி திங் நம்ம என்ன எதை நம்ம ஒரு கன்க்ளூசிவாக சொல்லலான்னா, ஃப்ளைட் டாக்ஸி அவுட் ஆகும்போது நோ இஷ்யூஸ், இல்லைனா பைலட் திரும்பி வந்திருப்பார். டேக் ஆஃப் பாயிண்ட்லேயும் நோ இஷ்யூஸ். அவருக்கு வண்டி ஏர்போன் ஆகுது, கெட்டிங் ஏர்போன், கிளியர் வெதர் கண்டிஷன்ஸ். ஆனால் ஏர்போன் ஆன உடனே இறங்கிடுறது கீழ், அப்படியே ஒரு என்ன சொல்லலாம், கட்டான காத்தாடி மாதிரி கீழ் வந்துடுறது. அது என்னங்கிறது தான் அது ஒரு மிஸ்ட்ரி. அந்த மிஸ்ட்ரியை ரிசால்வ் பண்ணுறது தான் இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ ஒரு கமிஷன் போடுவாங்க. அதில் தான் எல்லா உண்மைகளும் அதுதான் ஃபைனல். அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நம்ம யூடியூப் பைலட்ஸ், ஆர் யூ கேன் சே வாட்ஸ்அப் பைலட்ஸ், ஆர் ஃபேஸ்புக் பைலட்ஸ், ஃபேஸ்புக் இன்ஜினியர்ஸ் சொல்கிற அவங்களுடைய அனுமானங்கள், அது அவங்களுடைய கோபங்கள். இல்லை, இதே இந்த விமானம் பர்டிகுலர் விமானமே ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறமா லேண்ட் ஆஃப் ஆகிட்டு, டேக் ஆஃப் ஆகிட்டு, அதுக்கப்புறமா திரும்ப லேண்ட் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுலேயே திரும்ப பிரச்சனை வருதுன்னா நம்ம அதை 787 இல்லையா? ஆமாம் சார். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இது ஒவ்வொரு ஏர்லைனுடைய ப்ரொசீஜர் என்னென்னா, ஒவ்வொரு டேக் ஆஃப் முன்னாடியும், அதாவது வி கால் இட் ஜேர்னி, ஒவ்வொரு ஜேர்னிக்கு முன்னாடியும் ஃபுல்லி இன்ஜினியரிங் சர்டிஃபைட் ஆகும். கிளியர், இங்கேருந்து A to B போகிறாங்கனாக்கா கம்ப்ளீட்லி ஆல் பேராமீட்டர்ஸ் வில் பி செக்ட். அகெயின் ஆன் அரைவல், அகெயின் அனதர் செக்ஸ் வில் பி டேக்கிங் பிளேஸ். இதுதான் ரெகுலர் ப்ரொசீஜர். இந்த மாதிரி நடந்ததுங்கிறது இது நான் எனக்கு நம்ம காசிப்லாம் எழுதுவாங்கல்ல பத்திரிகைலாம், மக்கள் பரபரப்பு, பெண்களுக்கு சுதந்திரமே இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காமனாக சொல்கிறது தான். இது இட் ஹாஸ் டு பி குவான்டிஃபைட். நம்ம பேசுகிறது லீகல். இப்போ எல்லாமே லீகல் எடுத்து 241 எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் 241 பேசஞ்சரும் 28 பேர் கிரவுண்டில் செத்து போயிருக்காங்க. அந்த மருத்துவ ஹாஸ்டலில் இருந்தவங்க, அந்த விசிட்டர்ஸ், அதில் ஏதோ இது வரைக்கும் வந்த இன்ஃபர்மேஷன் அது கவர்மெண்ட் தான் ஆல்டர்னேட் பண்ணோம். மார்னிங் இன்ஃபர்மேஷன், அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஏர் இண்டியாவே 242 பேசஞ்சரில் 241 பேர் இறந்தார்கள். அதாவது ஆன் போர்டு 230 பேசஞ்சர், 12 குரூ, மொத்தம் 242 பேர் இருந்தாங்க. ஒரே ஒரு அந்த 11A பேசஞ்சர் தான் எஸ்கேப் ஆகிருக்காரு. 241 பேர் டெட் இஸ் கன்ஃபர்ம்டு பை ஹாஸ்பிட்டல். பிகாஸ் இன்னும் ஒரு 28 பேர் இன்னும் கிரவுண்டில் இருந்திருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிறைய செய்திகளில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. விமானி சாதுரியமாக தரையிறக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான சம்பவங்கள் வரும் பொழுது அந்த பைலட் எப்படி சார் முடிவெடுப்பாங்க? இந்த நான் வேற ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். இந்த ஏர்க்ராஃப்ட் இப்போ ஏர்போன் ஆச்சு நேற்று, அதில் ஒரு இன்ஜின் இதாச்சுன்னு வச்சுங்க, ஒரு இன்ஜின் ஷட் டவுன் ஆகிடுச்சு, ஆர் ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் ஆச்சு, அடுத்த பைலட் ஆட்டோ ஷட் டவுன். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இன்ஜின் இருக்குது ஏர்க்ராஃப்டில். ஒரு இன்ஜின் இருந்தாலே போதும், சேஃபாக ஏர்போன் ஆக்கிட்டு
ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அது ஒரு மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட்னு ஒரு இது இருக்குது, அதனுடைய அந்த வெயிட்குள்ளே வந்தது இல்லைன்னா ஏர்க்ராஃப்ட் வில் ஹேவ் டேமேஜ். அது சும்மா ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு, இப்போ நீங்கள் இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, திருச்சியில் ஒரு 3 மாதம் முன்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தது இல்லையா, அப்போ நானும் திருமயம்லேருந்து வந்துட்டு இருந்தேன். ஓகே. அப்போது என்னென்ன எதுக்குன்னாக்க அந்த ஃபியூவலுடைய எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து லேண்ட் பண்ணுறது, அதெல்லாம் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். ஓகே. இவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடனே இவங்களுக்கு சொல்லுவாங்க ஏடிசி இஸ் ஆல்வேஸ் பி இன் டச் வித் ஏரோப்ளேன். அவங்க வந்து முதல்ல சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் இதாக எடுத்து நான் வந்து ஒரு சர்க்கிள் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வருவேன்னு. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏடிசி எல்லா கீழே இருக்கிற எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணிவிட்டு எல்லா ஏர்க்ராஃப்ட்டையும் நீங்களாம் வராதிங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், அதை வரேன் அப்படின்னு இவர் முதல்ல வந்து லேண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு டைம் இருக்கணும். இந்த கேஸில் நம்ம நேற்று நடந்த அந்த 787 கேஸில் ஏர்க்ராஃப்ட் ஏர்போர்னே சிங்க் ஆகிடுது அப்படியே. ஸோ தெர் இஸ் ஆப்வியஸ்லி லாஸ் ஆஃப் பவர். அதாவது அந்த லிஃப்ட்டுக்கோ இல்லைனா ட்ராவல்க்கோ அவருக்கு அந்த இன்ஜின் பவர் இல்லை. ஆமாம், 2 இன்ஜின் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. 2 இன்ஜின். ஸோ என்னாச்சுன்னு தெரில. ஆக்சுவலாக இஃப் இட் இஸ் ஒரு இன்ஜின் ஷட் டவுன் ஆகிட்டுனா கூட இன்னொரு இன்ஜினில் ஹீ குட் ஹவ் ஜஸ்ட் காட் ஏர்போர்ன் அண்ட் கம் பேக். இந்த இடத்துல போத் த இன்ஜின்ஸ் டிட் நாட் ஜென்ரேட் த ரிலவெண்ட் பவர் டு லிஃப்ட் இட். ஓகே. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் அறிவியலில் முன்னேறி இருக்கோம், ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து இயற்கையால் ஏற்பட்டதா, வெதர்னால ஏற்பட்டதா, இல்லை எதுவும் தொழில்நுட்ப கோளாறா, இல்லை அப்படின்னா எதுவும் சதியா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குல்ல சார். இதுக்கான பதில் சொல்ல முடியலை அப்படிங்கிறப்ப ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு அந்த ஒரு கான்செப்டை வந்து உங்கள் நேயர்கள் மூலமாக நான் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. இப்போ ரோட்டில் 2 கார் மோதிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த வர இன்ஸ்பெக்டர், இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், அவருடைய விஷுவல் ஜட்மெண்ட், இந்த இடத்துலேருந்து கார் அந்த இடத்துல டயர் தேய்ச்சின்னு போயிருக்கு, ஸோ ஆப்வியஸ்லி பிரேக் போட்டிருக்கான், இவன் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்திருக்கான், இடிச்சிருக்கான், அவருடைய மேட்டர் ஆஃப் ஜட்மெண்ட். இந்த மாதிரி ஏவியேஷனில் மேட்டர் ஆஃப் ஜட்மெண்ட்டே கிடையாது, ஃபேக்ட் ஹேஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். அதுக்கு தான் வி ஹேவ் வாட் இஸ் கால்ட் அ பிளாக் பாக்ஸ். இந்த பிளாக் பாக்ஸ்னு உடனே எல்லோரும் உடனே கருப்பு கலரில் இருக்குமா அப்படின்லாம் கேட்பேன். பிளாக் பாக்ஸ் அதுக்கு இல்லை. கருப்பு என்பது ஒரு துக்கம். அந்த துக்கம் இருக்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை எடுத்து அதில் வந்து 2 காம்பனண்ட் இருக்கும். ஒன்று சிவிஆர், இன்னொன்று டிஎஃப்டிஆர். சிவிஆர் என்பது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அந்த ஏர்க்ராஃப்டில் உட்காந்து பைலட் உட்காந்து அவரோட இந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஆன் பண்ணானாக்கா, அதாவது இன்னும் ஏர்க்ராஃப்ட் திறக்க வேண்டாம், பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல ஆன் பண்ண உடனே அது ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கான்வர்சேஷன், என்ன காஃபி சாப்பிட்றியா அப்படின்றத கேட்டால் அது கூட அதில் ரெக்கார்ட் ஆகும். ஓகே. ஆல் ரெக்கார்டு. இந்த அது இந்த இது சொன்னார் இல்லையா, மே டே அப்படின்னு சொன்னதாக ஒரு 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 மெசேஜ் இருக்கு இல்லையா, அதுவும் அது ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஓகே. இன்னொன்று வந்து டிஎஃப்டிஆர், டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். ஏர்க்ராஃப்டில் இருக்கிற வேரியஸ் காம்பனண்ட்ஸ், ஒவ்வொரு காம்பனண்ட்டும் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ். இப்போது மெட்ராஸ் டு டெல்லி 2 hours 45 minutesனு வச்சுக்கோங்க. ஒரு அனாலிசிஸ்க்காக அந்த பிளாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி டிஎஃப்டிஆரை டீகோட் பண்ணாங்கன்னா, இதெல்லாம் டிஜிட்டலி ரெக்கார்டட். இது டோன்ட் ரைட் இன் நார்மல் இங்கிலீஷ். ஸோ அது அப்படியே டீகோட் பண்ணால் யூ கேன் ஆல்வேஸ் சி வாட் ஹஸ் ஹேப்பன். இன் திஸ் கேஸ் நம்ம 787 AI-171 பொறுத்த வரைக்கும் இந்த சிவிஆர் எடுத்துட்டாங்க. ஐ மீன் தே ஆர் ரிமூவ் த பிளாக் பாக்ஸ், இட் வில் கோ ஃபார் டீகோடிங். பிளாக் பாக்ஸ் கிடச்சிருச்சு நேற்று நைட்டே எடுத்துட்டாங்க. ஓகே. அப்கண்ட்ரி இந்த சேனலில் அது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லே அவங்க அது கன்ஃபார்ம் பண்ணோடனே இட் இஸ் தேர். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சேஃபாக எடுத்து போலீஸ் எஸ்கார்ட்டோட ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கில் வச்சுருவாங்க. இப்போது இன்னும் டே ஆர் 2 இன்றைக்கி நாளைக்குள்ள ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தரை வச்சு தே வில் ஃபைல் கோர்ட் ஆஃப் என்கொயரி டெத் ஹஸ் அக்கர்ட். ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்ளைட்டுக்கு இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும், இந்த ஏர்க்ராஃப்ட் டெல்லியிலேருந்து அகமதாபாத் முதல்ல வந்திருக்கு. அந்த டெல்லியிலேருந்து வந்தபோது டெல்லியில் ஏர் கிளியரன்ஸ் கொடுத்தா, அந்த பைலட் வந்து பிரத்லைசர் போனாரா, என்ன ஏதாவது ஸ்நாக் இருந்ததா, அதே மாதிரி இங்கே லேண்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்து, அதே மாதிரி அகமதாபாத் இது போகும்போது எல்லா பேராமீட்டர்ஸும் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன யார் பேசஞ்சர் இருந்தாங்க, என்னென்ன கார்கோ போச்சு, என்னென்ன மெயில்ஸ் இருந்தது, எல்லா விஷயத்தையும் எடுத்து அது ஒரு பக்கமாக வச்சு இந்த டிஎஃப்டிஆரை டீகோட் பண்ணுவாங்க. அந்த டீகோடர்னு தனியாக இருக்குது. ஓகே. அந்த இதெல்லாம் டிஜிட்டல் ரெக்கார்டர். நம்ம இட்ஸ் அன் மிஷின் லாங்குவேஜ். ஸோ தட் வில் பி டீகோடட் வித் தி ஹெல்ப் ஆஃப் போயிங் கம்பெனி ப்ளஸ் ஏர் இண்டியா ஹஸ் காட் இட். ஓகே. ஏர் இண்டியா அவங்களோட ஃப்ளைட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் தேர் ஓன் வேர் வித் ஆல் தே காட், அது வச்சு கம்ப்ளீட் அனாலிசிஸ். சின்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி மேஜர் திங், இது நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணலை. இந்த 787 வச்சிருக்கிற குளோபலில் இருக்கிற எல்லா இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் நிப்பான் ஏர்வேஸ் இஸ் ஒன்லி 787 பேஸ்ட். ANA ஒரு ஜப்பான் ஏர்லைன்ஸ், ஜப்பானோட பேஸ்ட் ஏர்லைன், நாட் ஜப்பான் ஏர்லைன், ஜப்பான் பேஸ்ட் ஏர்லைன். ஆனாலும் ஃபுல்லி 787. அதே மாதிரி ஏர் ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ
இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லா ஏர்லைனுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த தீஸ் ஆர் த ஃபைண்டிங்ஸ். உடனே இந்த மாதிரி நடக்க மாடிஃபிகேஷன் பண்ண, அது பண்ணு, இது பண்ணு, தே வில் ஃபாலோ இட். ஸோ பேசஞ்சருடைய சேஃப்டி தாங்க அட்மோஸ்ட். ஓகே சார், நானுமே ஒரு 2-3 தடவை ஃப்ளைட்டில் பயணம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஏறின உடனே உட்கார்ந்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் மூலமாக நமக்கு செஞ்சு காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கவும் பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே அதை கூட நம்ம குதிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப துரிதமாக இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த ஆக்சிஜன் மாஸ்க் டெமான்ஸ்ட்ரேஷன், லைஃப் ஜாக்கெட் டெமான்ஸ்ட்ரேஷன், அது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் ஃபார் கேபின் க்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, நீங்கள் ரெடி ஆகிட்டு இது இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அது புஷ்ஷுன்னு வரும், இல்லைனா ஆக்சிஜன் மாஸ்க் இதுனாக்கா ஆக்சிஜன் மாஸ்க் மேலே இழுத்து வச்சுக்கோங்க, மூக்கில் வச்சுக்கோங்க, அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே பிளான்டு எமர்ஜென்சிக்காக. ஓகே, இப்போது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இப்போ ஒரு A to B ஒரு இடத்துல ஃப்ளைட் போயிட்டுருக்கு. பியில் போகும்போது ஒரு லேண்டிங் கியர் கீழே இறங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுப்போம். அப்போ என்ன பிளான் பண்ணுவாங்க, ஓகே இது பண்ணாமல் எல்லாம் பிளான் பண்ணால் சொல்லுவாங்க. நான் வந்து எஸ்ன்னு சொன்னோடனே எழுதுவாங்க, எல்லோரும் ஷூஸை கேட்டுட்டுங்க. அந்த ஹோஸ்டர்ஸ் ஃபுல்லாக அந்த ஏர்கார்ட் சுற்றி வந்துட்டுருக்கும். நம்ம இதில் நடந்ததில்லை, திருச்சியில் நடந்ததில்லை, அது ஹைட்ராலிக் ஃபெயிலியர். பட் ஏர்கிராஃப்ட் கேம் வெரி லோ அண்ட் தென் ATC கன்ஃபார்ம்டு எல்லா எல்லா வீலும் தெரியுது, எல்லாம் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீ லேண்டட். சப்போஸ் இறங்கலாம்னு வச்சுங்க, அந்த மாதிரி தரணும். அது கால்ட் பிளான்ட் எமர்ஜென்சி. ஓகே, இந்த இடத்துல டோட்டலி அன்பிளான்டுங்க. அப்படி பிளான்டு தெரிஞ்சிருந்தா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஈஸியாக பண்ணலாம். அதாவது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து பேசஞ்சருக்கெல்லாம் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறதுன்னா, எதுவாக இருந்தாலும் அது ஏர்லைனாக இருந்தாலும் உங்கள் லைஃப் உங்கள்கிட்ட, உங்கள் ஃபேமிலி உங்கள்கிட்ட. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் லிசன் டு வாட் த கேபின் க்ரூ சேஸ். சீட் பெல்ட் போடுங்க, சீட் பேக் ஆப்ரேட் பண்ணுங்கள். நம்ம பண்ண மாட்டோம், ஏதாவது தகராறு பண்ண வேண்டியது க்ரூ விட்டு. தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. we should follow what they are telling because அவங்க business, they are the best judge, so we should follow that instruction. ஓகே சார், இன்னொன்று என்னென்னா, ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைத்திருக்காரு. அவர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய ராசிலாம் நல்லா இருக்குது, அதனால தான் அவர் பிழைச்சிட்டாரு அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். அது எப்படி சார், அவர் பிழைத்ததுக்கு மட்டும் காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அதாவது நான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் நேற்று பேசும்போது கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக சொன்னேன். இதில் வந்து இந்த ஏர்கிராஃப்ட்லேருந்து சர்வைவருங்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா ஒன்று ஏர்கிராஃப்ட் விழுந்தது, ஏர்கிராஃப்டை சுற்றி ஃபயர், ஏர்கிராஃப்டே இன்ஃபர்னோ, அதாவது தீ பிழம்பாயிடுது. ஆமாம், அதுக்கு மோதின இடத்துலையும் நிறைய பேர் இறந்துருக்காங்க, அதுக்கு விழுந்த இடத்துலையும் நிறைய பேர். இந்த ஏர்கிராஃப்ட் உள்ளுக்குள்ளே ட்ராப் ஆனவங்க சர்வே வர்றது கஷ்டம். பட் எனிஹோ எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுடைய இறைவன் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு அருளாசி அப்படிங்கிறது நானே சொல்லியிருக்கேன். இது நம்ம நிறைய கேஸில் நம்ம பார்த்துருக்கோம். வெரி பெக்யூலியராக ஒரு சடன் பிரேக் போட்டு ஒரு கார் டர்ன் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற ஒரு பேசஞ்சர் டோர் ஓப்பன் பண்ணி வெளில போய் விழுவார். அது என்னங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அது எப்படி அவர் போயிடுச்சுங்கிறது இன்னி வரைக்கும், பிகாஸ் ஹீ இஸ் நாட் பிளான்ட். அவருக்கு அது தெரியாது. அது என்ன ஆயிருக்குன்னா, அப்படி விழுந்ததும் அவருக்கு எதிர்க்க இருந்த ஏர்கிராஃப்ட் டிஸ்இன்டெகிரேட் ஆன போது ஏர்கிராஃப்ட் ஓப்பனாக இருந்திருக்கணும். ஏன்னா அவர் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வாஸ் இன் ஃபயர். எமர்ஜென்சி எக்ஸிட்டில் இருக்கிறது தான் அந்த விங்கு. ஓகே, அந்த விங்கை கீழே அடிச்சோன்னா விங்கில் தான் ஃபியூல் இருக்குது. ஓகே, ஸோ அவர் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டில் இருக்க சான்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லை, 11 சீட் நம்பர் கொடுக்குறாங்க. என்னோட எஸ்டிமேஷனில் ஐ திங்க் ஃப்ரண்ட் லைன் தேர்ட் ரோ ஒரு 4th ரோ இருக்கணும், மிடில் கம்பார்ட்மெண்ட்டில். ஸோ அவர் வந்து என்ன இருக்குன்னா, அவர் ஏர்கிராஃப்ட் டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது அவருக்கு எதிர்க்க ஃப்ரீயாக இருந்திருக்கும், அப்படியே இறங்கி வந்திருப்பார். ஓகே, அண்ட் ஆர் அந்த இம்பேக்டில் ஹி வுட் ஹவ் பீன் த்ரோன் அவுட். அவ்வளோதான். அது சொன்ன மாதிரி அவருடைய நல்ல நேரம், நல்ல ராசி, அது என்ன வேணால் நீங்கள் ரீசன் சப்ஜெக்ட், பட் ஃபேக்ட் ரிமைன்ஸ் இஸ் அலைவ். ஓகே சார், இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு பிராண்டை வந்து தொடர்ந்து குறை சொல்கிறாங்க. இப்போ ஏர் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் சந்திக்குது. அதில் போனவங்க நிறைய பேர் ரைட் அப்ஸ்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பயாஸாக எழுதுறாங்க அப்படின்னா ஓகே, ஆனால் அதில் பயணம் செய்தவங்க சொல்கிற போது நம்ம வந்து ஒரு கவனமாக பார்த்துக்கணும்ல. இண்டிகோ மேலேயோ, விஸ்டாரா மேலேயோ, இல்லை ஜெட் ஏர்வேஸ் மேலேயோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வர மாட்டேங்குது. ஏர் இந்தியா மேலே மட்டுமே தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் வருது. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? இது என்னன்னாக்கா ஒரு ஜென்ரல் ஃபோபியா தான். முதல்லலாம் எப்படி இருந்ததுனாக்க எனிதிங் கவர்மெண்ட் இன்ஃபீரியர். நீ வந்து தமிழ்நாடு அந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் போகிற, ஆம்னி பஸ்ஸில் போனோம், அது நம்ம ஒரு ஃபோபியாவை க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே 400 ரூபா, அங்கே 800 நம்மளாம் யாரும் அதை பற்றிலாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். செகண்டு, தவறுகள் நடந்தது நான் இல்லைன்னு சும்மா முட்டு கொடுக்கலாம் இல்லை, தவறுகள் நடந்தது உண்டு. அதெல்லாம் எவ்ரி திங் ஹேஸ் டு பி கரெக்டட். சர்வீஸ் பாயிண்டில் எவ்ரி சர்வீஸ் பாயிண்ட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட்.
இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்து போச்சுன்னா அதை எப்படி பண்ணணுங்கிறது வந்து எல்லா ஏர்லைன்லேயும் இருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் சார், ஒரு பிஸ்னஸ் நடக்கிறது, அது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதுவும் பிளேன். அந்த பிளேனை வந்து நம்ம ஃபுல்லாக சர்வீஸாக, ரிலையபிளாக, சேஃப்டியாக, ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ், அது 6:30 மணிக்கு நம்ம மெட்ராஸ்லேருந்து கிளம்பினா 9:30 மணிக்கு டெல்லி போயிடலாம், 11 மணிக்கு ஆஃபீஸ் போயிடலாம், பார்லிமெண்ட் போயிடலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம போவோம். வந்தால் போவோம், வந்தால் போவோம், போனால் வராது, வந்தால் போகாது, இதெல்லாம் ஏர்லைன் நடக்குமா, நம்ம போவோமா? செகண்டு, ஒரு ஏர்லைன் வந்து ஒரு கெஸ் பண்ண முடியுமா நீங்கள் அந்த ஒரு 787 உடைய விலை எவ்வளோ இருக்குன்னு? தெரியல சார். என்னோட எஸ்டிமேஷனில் ஐ எம் டெல்லிங் த அக்வைர்டு வேல்யூ, இப்போ தான் டெப்ரிசியேஷனில் விட்டுருங்க, அது என்னுடைய விலை அரௌண்ட் 900 crores. 900 கோடி. 900 கோடி. ஒரு 900 கோடி ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஏர் இண்டியாவில் ஒரு 30 ஏர்க்ராஃப்ட் ஒன்று இருக்குது. அது தவிர 777 எத்தனையோ வெரைட்டிகள். ஒரு ஏர்க்ராஃப்ட் இந்த மாதிரி வச்சுட்டு கிராஷ் பண்ணுறதுக்குன்னே யாராவது வேலை பண்ணுவாங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா பேசஞ்சர்ஸ் அடுத்த தடவை அந்த ஏர்லைனுக்கு வரதுக்கு யோசிப்பாங்க. ஓகே, வேணாம்ப்பா, அவங்க ஏதோ சம்திங் ராங்ப்பா, தெரியல அப்படிம்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் புலவர்கள்லாம் நிறைய எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் யதார்த்தம். கவர்மெண்ட்டு ஒன்று நான் சொல்கிறேன் கேளுங்க, கவர்மெண்ட் வந்து எந்த விதமான திஸ் ஆல் ஆடிட். நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு கார் டிரைவரை புக் பண்ணுறீங்கன்னா அந்த கார் டிரைவர் வந்து நீங்கள் என்ன வருஷம் ஏதாவது ரெஃப்ரெஷர் அனுப்புவீங்களா? நல்லா ஓட்டுவார்ப்பா, அவர் ஏதோ டாக்டர்கிட்ட இருந்தார், எனக்கு வந்திருக்காரு, நல்ல வண்டி ஓட்டுறாரு, கேர்ஃபுல்லாக ஓட்டுறாரு, மரியாதையாக இருக்கார், அவ்வளோதான். ஆனால் ஏர்லைனை பொறுத்த வரைக்கும் அந்த சர்டிஃபிகேஷன் இன்ஜினியர்ஸ், பைலட்ஸ், கேபின் க்ரூ எல்லாருமே ஒன்று அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு சர்டிஃபை ஆகணும். எவ்ரி இயர் தே ஹேவ் டு கோ ஃபார் ரெஃப்ரெஷர். எவ்ரி இயர் தே ஹேவ் டு பாஸ் தட் எக்ஸாமினேஷன் டு கண்டினியூ இன் தட் ஏர்ப்ளேன். இன் அடிஷன் க்ரூவை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வெரி ஹை. நம்ம அவர் கொஞ்சம் பிளட் ப்ரெஷர்ப்பா, அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டு வேலை, அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. பிபி, சுகர், ஐசைட், நோ காம்ப்ரமைஸ், ஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே லுக் வெரி ஹெல்த்தி பிகாஸ் தே ஆர் டிசிப்ளின்டு. ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் ஏர் இண்டியா, அது இண்டிகோவாக இருக்கலாம், விஸ்தாராவாக இருக்கலாம். இண்டிகோ, 2 பேரும் மெர்ஜ் ஆகிட்டாங்க. நோ அதர் ஃபெலோ இஸ் தேர், ஆகாஷா, ஆல் தீஸ் ஏர்லைன்ஸ். இதுதான் ரெகுலேஷன், நீங்கள் அதை மாற்றவே முடியாது. இது நம்மளுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வேர்ல்டில் 2 ஃபேமஸ் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரர் தான் பேசஞ்சரை பொறுத்த வரைக்கும். ஒன்று போயிங், இன்னொன்று ஏர்பஸ். ஓகே, போயிங் வந்து அமெரிக்கா பேஸ்ட். அமெரிக்காவில் ஒரு ஏர்க்ராஃப்ட் நீங்கள் டிசைன் கொடுத்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கார் டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லா இருக்கா, சீட் நல்லா இருக்கா, முன்னாடி தள்ளி பின்னாடி தள்ளி, இது அதோட நம்ம உடனே காரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அமெரிக்காலாம் அப்படி பண்ண முடியாது. ஒரு ஏர்க்ராஃப்ட் டிசைன் பண்ணிங்கன்னா டிசைன் முதற்கொண்டு இல்லை, அது ஃபுல்லாக ப்ரோட்டோடைப் பண்ணி அதனுடைய ரெகுலர் ஒரு ஃபஸ்ட்டு பீஸ் பண்ண உடனே somebody has to fly and show them. ஃபெடரல் ஏவியேஷன் ஏஜென்சி, FAA சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அந்த ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் அலோடு. இப்போ யூரோப்பில் தான் ஏர்பஸ் பண்ணுறான், அந்த FAA யூரோப்பில் இருக்கிற ஏர்க்ராஃப்ட் அமெரிக்காவுக்குள்ளே வரணுன்னாலும் FAA சர்டிஃபிகேஷன் வேணும். ஸோ அதனால் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஏர்க்ராஃப்ட்டுமே தே ஆர் வெரி ரிகரஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேண்டாம். இல்லை, அப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ போயிங் இருக்குது, ஏர்பஸ் இருக்குது. இப்போ போயிங்கில் தான் அதிகமான விபத்துகள் நடக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம கம்பேரிங் பண்ணி பார்க்கும் பொழுது போயிங் வந்து கொஞ்சம் தரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படிலாம் நாங்கள் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா 1960 போயிங் கம்பெனி இருக்குது. நீங்கள் தமிழ் அன்பே வா சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? அதில் எம்ஜிஆர் முதல்ல வருவார். அதுதான் 707 முதல் ஜெட்டு. ஏர் இண்டியா தான் முதல்ல ஆல் ஜெட் ஏர்லைன் வாங்கினவனே நம்ம இந்த போர்ஷனில். ஓகே, இந்தியன் ஏர்லைன்ஸ் தான் முதல்ல ஏர்பஸ் 300 இங்கே வாங்கினவனே இந்த இந்தியன் சைடில். அதே மாதிரி ஃப்ளைபை ஒயர் டெக்னாலஜி 1988, 89 நம்ம வந்து வாங்கினது. ஸோ வி ஆர் பயனியர்ஸ். போயிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 707, 727, 737, 737 ஒரு 50 வேரியேஷன். அதுக்கப்புறம் 747 ஜம்போன்னு நம்ம சொல்கிறோமே அது. அப்புறம் 757, 767, 777 இப்போ ஏர் இண்டியாவோட மேஜர் ஸ்டேக் ஹோல்டர். இப்போ 787. அதே மாதிரி இப்போ ஏர்பஸ்லேயும் இருக்குது. ஏர்பஸில் முதல்ல 300 அவங்க தான் முதல்ல இந்த பர்சனில் ஏர்பஸ்னா 300 பேசஞ்சராக ஒரே சமயத்தில். அந்த மாதிரிலாம் நம்ம 75, 76 நம்ம இது பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏர்பஸில் குட்டி வேரியேஷன்ஸ்லாம் வந்தது. 319, 320, 321, 330, 340, இப்போ 350 வரைக்கும் வந்திருக்காங்க. இங்கே பண்ணும்போதே அங்கேயும் பண்ணுவாங்க. அது ஏர்லைனுடைய போட்டி. நீங்கள் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க 2 நாள் 3 நாள் பண்ணுங்க. ஒரு ஏர்க்ராஃப்ட் மந்த்ஸ் டுகெதர் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா thousands ஆஃப் காம்பனண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும்
ஆக்சிடென்ட்ஸ் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு நகர்ற ஒரு எதாக இருந்தாலுமே டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட் தான் வர்றதுக்கு. ஓகே சார். இன்னும் இந்த விபத்துக்கு அப்புறமா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து விமான பயணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி போகிறோம், ஆனாலுமே நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம இனிமேல் விமான பயணத்தை தவிர்த்தரலாம், விமானத்தில் நம்ம வந்து பயணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கடந்த 60 ஆண்டுகள் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 10 விமானங்கள் தான் விபத்துக்குள்ளாயிருக்கு இந்தியாவில். ஸோ கம்பேரிங் டு ரோட் ட்ராவலாக இருக்கட்டும், கப்பலாக இருக்கட்டும், இல்லை ட்ரெயின் ட்ராவலாக இருக்கட்டும், இதில் வந்து விபத்து அப்படிங்கிறது கம்மியாக தான் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் மக்கள் மனசில் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, இது குறைந்த காலத்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீண்ட காலத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது வந்து ஒரு சைக்காலஜி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லுங்கள், நம்ம ஊரில் நம்மளுக்கு தெரிஞ்சவன் யாராவது அதில் அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருந்தாலோ இன்ஜுரியாக இருந்தாலோ அது நம்ம நேரடியாக பாதிக்கும். அதனால் ஐ கேன் சே திஸ். இப்போ என்ன ஃபேஷன்னாக்க, சரி ட்ராவல் பண்ணாதீங்க, நான் இதை கோவமாக சொல்கிறேன்னு பண்ணி தயவு செஞ்சு வியூவர்ஸ் ஷுட் நாட் மிஸ்டேக் திஸ். என்னுடைய நம்பிக்கை, ஒரு ஏர்லைன் ஒரு வியாபாரம் நடத்துகிறான்னாக்க அவங்க நிச்சயமாக அவங்களோட வியாபாரம் கண்டினியூஸாக நடத்துகிறாங்கிறத தான் வியாபாரம், கிராஷ் பண்ணோங்கிறதுக்காக வியாபாரம் நடக்கலை. இது டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் ஒண்டி 0 ஆக்சிடென்ட்னு யாராவது ஒரு ஏர்லைனையோ ஒரு பஸ் கம்பெனியோ ஒரு கார் மேனுஃபேக்சரோ சொல்ல முடியுமா? பழங்காலத்து ஃபியட்டே வச்சுக்கோங்களேன், ப்ரீமியர் 10 மணி ஆக்சிடென்ட்டே ஆனதில்லைப்பா, நீங்கள் எதாவது கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? எனக்கு அவர் வவுச் பண்ணுவீங்களா? பண்ண முடியாது. நம்ம ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கோம், எதிர்க்க எவனோத்த வந்து நம்ம மேலே அடிக்கிறான், நம்ம ரோட்டில் நின்றுருக்கும்போது நம்ம அடிக்கிறான். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் வில் ஹேப்பன் வித் மூவிங் பாடிஸ். இது வந்து நம்ம இனிமேல் ஃப்ளைட்டில் போகாதீங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். மெட்ராஸ் டு டெல்லி போனோன்னா நீங்கள் கிராண்ட் ட்ராங்க் எக்ஸ்பிரஸ்லேயும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லேயும் 48 ஹவர்ஸ் போவீங்களா? நான் 48 ஹவர்ஸில் 2 தடவை டெல்லி போயிட்டு வந்துடுவேனே. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போது வி ஆர் டைம் பவுண்ட் ஆகிட்டோம். இன்றைக்கி இந்த வேலையை டெல்லியில் முடிச்சு நாளைக்கு நான் என்னுடைய கம்பெனியில் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற ஒரு டைம் ப்ரெஷரில் இருக்கேன். முன்னே அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் பேசுகிறேன், கூகுள் மீட்டில் பேசுகிறேன்னு. நீங்கள் பேசலாம், பட் கையெழுத்து யார் போடுவாங்க? ஸோ தெர் ஆர் சம் மீட்டிங்ஸ் ஹேவ் டு டேக் பிளேஸ். தெர் ஆர் வேர் நான் உங்களோட சிக்னேச்சர் வேணும், நீங்கள் என்னோட சிக்னேச்சர் வேணும், வேர் வி ஹேவ் டு பி இன் ப்ரெசன்ஸ். டு பி ஆனஸ், ஒரு 30% ஆஃப் த அதர்வைஸ் ரெகுலர் டிராஃபிக் இஸ் நாட் கோயிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களே எடுத்துங்களேன், இப்போ நான் டெல்லியில் இருக்கேன், முன்ன வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்கு நீங்கள் டெல்லி வர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் லொங்குன்னு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வருவீங்க, ஜிடியில் வருவீங்க, அதுக்கப்புறம் வந்து 3 6 நாள் வேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஃப்ளைட்டில் போய் திரும்பி வந்துடுறீங்க. முதல்ல நம்ம வீடியோ காலில் பேசிடுறோம், வி டாக் ஆன் கான்ஃபரன்ஸ் கால், அண்ட் தென் வி டிட். நான் வந்து ஆக்சிடென்ட் எடுத்து நான் இனிமேல் போக மாட்டேங்கிறது வந்து அது உங்களுடைய டெசிஷன் தான். பட் இது வந்து ரொம்ப வெகு சில மாதங்களுக்கு இருக்கும், அவ்வளோதான். ஓகே சார், திரும்ப நம்ம ஏர் இந்தியா சர்வீஸ் பற்றி வந்துடுவோம். ஸோ கொஞ்ச நாள் இல்லை, ஒரு சில வருடங்களாக வந்து அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ தான் நீங்கள் அதில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து டாட்டா அதை வாங்கினதுக்கப்புறமா அது வந்து டவுன் பஸ்ஸாக இருந்தது, இவங்க வந்து இப்போ ஆம்னி பஸ்ஸாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. டாட்டா வந்து அதை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா அதனுடைய சர்வீஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார்? இது வந்து நான் இப்போ சொன்னேன்னாக்கா, நாங்கள் அந்த கவர்மெண்ட் வெர்ஷனில் இருந்ததுனால அவன் சொல்கிறான் அப்படிங்கிறது பயஸ் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட இது, ஐ எம் ஸ்டாண்ட் பை மை ஸ்டேட்மெண்ட். என்னுடைய அனுமானத்தையோ என்னுடைய எஸ்டிமேஷனையோ நான் அதுக்கு பொறுப்படுத்துக்கிறேன். நடுநிலையாக சொல்கிறேன். இந்தியன் ஏர்லைன்ஸ், அதாவது ஏர் இந்தியா வந்து கவர்மெண்ட் வெர்ஷனில் இருந்தபோது உங்களுக்கு அது டிப்பிக்கல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக தான் இருந்தது. உங்களுக்கு வந்து கமிட்டிஸ் ஆஃப்டர் கமிட்டிஸ், எம்பிஸு, இது ஒரு ஏர்லைன் வேலையை பண்ணுறதோட வெளி வேலை தான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது ஒரு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் சிவில் ஏவியேஷன் வரும். அவங்கள பின்னாடியே போகிறதுக்குன்னே ஒரு 30 பேர் நாங்கள் அனுப்பினோம். 20 எம்பி வருவாங்க, அவங்க எங்கே போனோம் அங்கே போனோம். ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர், ஸோ மெனி கமிட்டிஸ். பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் சிவில் ஏவியேஷன், கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், கமிட்டி ஆன் SC/ST ரோஸ்டர், யூ நேம் ஒன் தேர். இப்போ அதெல்லாம் கிடையாது டாட்டாஸ்க்கு. ரெண்டாவது, கவர்மெண்ட் ஆடிட்னு ஒன்று உண்டு. இந்த கவர்மெண்ட் ஆடிட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த முடியை 2ஆக பிரித்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம 2G கேஸ் மாதிரி, இது இவ்வளோ போயிருந்ததுனாக்க இவ்வளோ போகும், இவ்வளோ போகிறதுனால இவ்வளோ லாஸு, இவ்வளோ நாள்னா அவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ லாஸு, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ லாஸு, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லாஸு, 10 வருஷத்துக்கு இவ்வளோ லாஸ்னெல்லாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. பேசஞ்சரை பொறுத்த வரைக்கும் நானே குரூவாக இருந்திருக்கேன். ஓகே, ஒரு மெட்ராஸ் டு டெல்லி போகிற டயத்தில் நாங்கள் வந்து பேசஞ்சருடைய ஸ்டமக் டைம் பார்ப்போம். நீங்கள் காலையில் 6:30க்கு ஃப்ளைட்டில் ஏறுறீங்கன்னா எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பீங்க வீட்டிலேருந்து? 4 மணிக்கு. நீங்கள் நார்மலாக 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க, ஒரு காஃபி சாப்பிட்டு கிளம்பியிருப்பீங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் இருக்கும்போது மணி 6:30, நீங்கள் இறங்க போகிறது 9:30.
நாங்களாம் அப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த பேசஞ்சர் மெட்ராஸ் டு டெல்லி போகும்போது சென்னையோட ஸ்பெஷாலிட்டி ஃபுட்டு கொடுக்கணும். எல்லாருக்குமே தாஜ் தான், தாஜ் ஃப்ளைட் கிச்சன் தான் அன்றைக்கும் கொடுத்தா இன்றைக்கும் கொடுத்துட்ருக்கான். ஆனால் அன்றைக்கி கொடுத்த ஐட்டம்ஸே வேறு. ஒரு வெஜ் நான்வெஜ் கொடுப்போம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடேரியன்னாக்கா இட்லி, வடை, சாம்பார். அதுக்கப்புறம் யூ ஹேவ் பிரெட், பட்டர். என்னென்ன இல்லை நிறைய பேர் இது சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஃப்ரூட் கம்போர்ட் இருக்கும், டீ, காஃபி. இப்போ அதெல்லாம் போச்சு கம்ப்ளீட்டாக. ஏதோ ஒரு ஐட்டம் ஒன்றா சாப்பிடு. எப்படிங்க நடக்கும்? நம்ம இப்போது நான் வந்து குறை சொல்கிறதா நடத்தாதுங்க. இப்போது வந்து காஸ்ட் கட்டிங்கிறது வந்து அவங்க மனசில் ஏறிடுது. காஸ்ட் கட்டிங்கிறது வந்து இப்போ நீங்கள் இல்லை நடராஜன் நீங்கள் காஸ்ட் கட்டிங் பண்ணோன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், வாரத்துக்கு ஒரு தடவை தாஜ் கோரமண்டலில் போய் சாப்பிடாது, தாஜ் ஹோட்டலில் போய் சாப்பிடாது, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம். நீ சாப்பிடாதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் நடந்து போச்சு இப்போ. ஓகே, எல்லா ஏர்லைன்லேயும் எஸ்பெஷலி இந்த சில லோ காஸ்ட் ஏர்லைன்லாம் சாப்பாடே போட மாட்டான். நீ ஏதாவது ஆர்டர் பண்ணி அதான் கேட்டிங்கன்னா இவ்வளோ நிலத்துக்கு ஒரு பன் ஒன்று கொடுத்து அதுக்குள்ளே ஒரு வெஜிடேரியன் வச்சு கொடுப்பான். நீங்கள் போகிறதுக்குள்ளே மெனி பிடிச்சே தின்னுடும். இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படி கிடையாது. மெனுவை பார்க்கறதுக்குன்னு நான் அது ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே ஐ எம் அசோசியேட்டட் வித் தட். மெனுவை பார்க்கறதுக்குன்னு நாங்கள் ஒரு ரீஜனல் அட்வைசரி கமிட்டி வச்சுருந்தோம். மீடியாலேருந்து வச்சுருந்தோம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வச்சுருந்தோம், ப்ரைவேட் என்டர்பிரைஸ்லேருந்து வச்சுருந்தோம். ஒரு 16-17 பேர், இன்க்ளூடிங் தெர் வாஸ் நோ பாலிட்டிஷியன். ஓகே, பப்ளிக்லேருந்து யாரெல்லாம் ரெகுலர் பண்ண அவங்கள கூட்டணும், இதை டேஸ்ட் பண்ண சொன்னோம். தாஜுடைய பீப்புள் வேர் தேர் வித் அஸ். ஸோ அந்த சமயத்தில் அது இருந்ததுனால நீங்கள் எனிதிங் கவர்மெண்ட் நீங்கள் வந்து இன்ஃபீரியர் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி இப்போது திடீர்னு வந்தே பாரத்லாம் நல்லா இருக்குது, இந்த ட்ரெயின்னா ஒரே யூரின் ஸ்மெல்லாக இருக்கும், ஏசி ஒர்க்கே பண்ணாதுப்பா. அந்த பயலுங்க எல்லாம் ஊரில் இருக்கிற ரயில்வேக்காரெல்லாம் ஓசியில் போகிறவங்களாம் நம்ம ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வந்து உட்காரவே மாட்டேன், நம்மளை உட்கார விட மாட்டாங்க, படுக்க விட மாட்டேங்க, அத்தனை கம்ப்ளைண்ட்லாம் இருந்ததா இல்லையா? இப்போ எப்படி திடீர்னு நீங்கள் வந்தே பாரத் நல்லா இருக்குது, தேஜஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? பேசஞ்சருடைய சர்வீஸ் லெவலை நம்ம கூட்டிட்டு நான் பைசாவும் நிறைய தரேன், ப்ரொவைடட் யூ டூ திஸ். அது நம்மளாங்க நம்ம அரசியல்வாதிகள் ஏற்கனவே சொல்லுவாங்க, மெட்ராஸ் டு ட்ரிச்சி வந்து நார்மல் வண்டியில் 480 ரூபா, தேஜஸில் வந்து 850 ரூபா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க விலைக்கேற்ற பண்டம், விலைக்கேற்ற தரம். இதுதான் இப்போது தாரக மந்திரம். இப்போது உங்கள் பேக்ரவுண்ட்லேயே சொல்லுங்கள். நீங்கள் ஸ்கூல் டயத்துலலாம் இருந்த போதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு உடுப்பி ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க. ஏதாவது ஒரு வெஜிடேரியன், ஏன்னா ஐ டோன்ட் டேக் நான்வெஜ், ஏதாவது ஒரு உடுப்பி ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் வந்து உடுப்பி ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்களா? உங்களுக்குன்னு ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு வந்துட்டீங்க. எனக்கு வந்து பரவாயில்ல, அங்கே போய் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட அந்த ஒரு ஃபிக்ஸ்டு மெனு நல்லா இருக்குது, மினி மீல்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கல்ல. அது குறைஞ்ச உங்களுக்கு நம்ம கையேந்தி பவன்லேயும் சாப்பிடுவோம், அது வேறு கதை. நார்மல் சாய்ஸ் இருந்தால் நீங்கள் போகுது. ஸோ அதுதான் இன்றைக்கி பேசஞ்சருடைய சைக்காலஜி இப்படி ஆகிடுது. சர்வீஸ் லெவல்னாக்க நான் சொல்கிறது வந்து முதல்ல சொன்னேன்ல, வாட் இஸ் மேண்டேட்ரி, வாட் இஸ் லக்ஸுரி. மேண்டேட்ரியில் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னாக்க ஃப்ளைட் சேஃப்டி, கேபின் க்ரூ சர்வீஸ், எவ்ரிதிங், நோ சேஞ்ச். வெதர் இட் இஸ் ஃபுல் சர்வீஸ் கேரியர். இண்டிகோ வந்து இஸ் லோ காஸ்ட் சர்வீஸ். அவங்க பைசா இதை சாப்பாடு எதுவும் கொடுக்க மாட்டேன், நீங்கள் வேணுன்னா பைசா கொடுத்து வாங்கிக்கோ, இல்லைன்னா முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி இந்த மாதிரி. அது ஏர் இண்டியா இஸ் அ ஃபுல் சர்வீஸ் கேரியர், இன்க்ளூடிங் ஏர் இண்டியா, விஸ்தாரா, அந்த காம்பனி ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், இது எல்லாமே. இதில் இவங்க வந்து they just give you the menu. அதில் என்ன எடுத்துனா இவன் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறான், நம்ம எது கொடுக்கணுங்கிற மாதிரி இதை நான் வந்து ஒரு தனி மனித விமர்சனமாகவே எடுத்துக்கோங்க. அது நான் வந்து ஐ எம் காம்பிடென்ட் டு டாக்ங்கிறதுக்கு I have served the same airline for 37 years. Plus I myself was a cabin crew. I know very well what passenger needs. 6:30 in the morning aircraft airborne 7:30 நாங்கள் கொடுப்போம் பிரேக்ஃபாஸ்ட். 7:30 to 8:20 ஃபுல் சர்வீஸ் கம்ப்ளீட்டட். பேசஞ்சர் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பேப்பர் படிப்பாங்க. 9:30 இறங்கும் போகும்போது எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக போகும். நீங்கள் அதை விட்டு இவ்வளோ நேரத்துக்கு ஒரு பன்னு கொடுக்குறேன், அதுக்குள்ளே 2 முள்ளங்கியும் ஒரு முட்டைக்கோசும் போட்டு கொடுக்குறேன், மென்னி பிடிக்கிற மாதிரி ஒரு தண்ணி கொடுக்குறேன்னாக்கா நீங்கள் ஒத்துப்பீங்களா? இது அப்படியே ஃபுல் சர்வீஸ் கேரியர் என்ன பண்ணாங்க, அதை இமிட்டேட் பண்ணிட்டாங்க. இமிட்டேட் பண்ணி அந்த மெயின் டிஸ்ட்ரிக்டில் அதை வண்டி கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு டீ காஃபி. இஃப் யூ ஆர் கோயிங் டு கட் கார்னர்ஸ், இப்போ நீங்கள் சப்போஸ் யூ ஆர் ஸ்டான்ச் நான்வெஜ்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தே ஆர் சர்விங் ஒன்லி வெஜிடேரியன், நீங்கள் நான்வெஜ் நார்மலி யூ ஹேவ் ஆம்லெட் ஆர் சம்திங் லைக் தட். ஹவு டஸ் திஸ் வடா சாம்பார் வில் justify your breakfast, you tell me. What I wanted to say is, காம்படிஷன் வந்தாக்கா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுங்கிறது வந்து அது வந்து மார்க்கெட்டிங் புக்ஸில் சொல்கிற மிஸ்நாமர். இந்த இடத்துல காம்படிஷன் வந்த உடனே ஏர்லைன் ஸ்டார்டட் கெய்னிங், த பர்சன் ஹூ லாஸ்ட் இட் வாஸ் த கஸ்டமர். எல்லா ஃபெசிலிட்டியும் போயிடுது, எங்கே சேவிங் அப்படியே போயிட்டாங்க. ஓகே சார், நேற்று இந்த விபத்து நடந்ததுக்கப்புறமா லைஃப் இஸ் அன்சர்டைன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த
நம்ம ஒரு ரோடு ஆக்சிடென்ட் அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். 13 வருடங்களுக்கு முன்னாடி தொலைந்து போன மலேசியன் ஏர்லைன்ஸ் அந்த விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ் கூட இன்னுமே நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேற்று நடந்த விமானத்தை கூட காரணம் இதுதான் அப்படின்னு இன்னும் உறுதியா தெரியல. விமான விபத்தை பொறுத்த வரைக்குமே இந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இன்னும் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் ஒரு நரேட்டிவ் கிரியேட் ஆகுதுங்கிறது நான் என்னோட ஒப்பீனியன். ஒரு நார்மலாக ஒரு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகி சம்படி டைஸ், அதுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுப்பாங்க? எக்ஸ்கிரேஷியா தான் கிடைக்கும். சிஎம்மோட டிஸ்கிரிப்ஷனில் 5 lakhs மறு, 2 lakhs மறு, 10 lakhs மறு, அது வந்து கிடைக்கும். இங்கே கமிட்டட் இன்சூரன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்சூரன்ஸ் இஸ் 1 crore per passenger. அவர் கொடுக்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கேட்க மாட்டான் கேள்வி, அது எதனால இது நடந்தது, எனக்கு ப்ரூஃப் கொடு. நாட் நட்ராஜன்ஸ் ஒப்பீனியன் ஆர் மோகன்ஸ் ஒப்பீனியன். நீங்கள் எனக்கு ப்ரூஃப் கொடுங்க, இதனால் நடந்தது, இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னாக்கா, ஆனால் இது கேர்லெஸ்னால நடந்தது, அந்த மாதிரிலாம் இன்சூரன்ஸ்க்கான கொடுக்க மாட்டான். நீங்கள் உங்கள் வண்டியில் ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் இருந்தால் கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? காரணம் துருவி கேட்பாங்க. காரணம் துருவி மட்டும் இல்லை, அவன் எப்படி கொடுக்காம இருக்கணுங்கிறது தான் வழி பார்ப்பான் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க வந்து தே வில் எஸ்டாப்ளிஷ் டில் தி லாஸ்ட்டுங்க. ஏரோப்ளைனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதுதாங்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். இப்போ ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டே எடுத்துப்போங்க. ட்ரெயினை கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்டு இது பண்ணுறாங்க. ஒய் நாட் தேசி? நான் சொல்கிறேனே, இது வந்து நம்ம ஓவர் ஜுடிஷியல் ஸ்டெப்பிங்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இது ஓவர் ஜேர்னலிசம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய ஒப்பீனியன். எனக்கு வந்து ஏர் இண்டியா பிடிக்காது, அதை பிடிச்சி போட்டு தாக்கிடுறது. நாளைக்கு ஏதாவது ஒன்று எனக்கு பிடிக்காது, அதை போட்டு தாக்கிடுறது. நான் போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் வேற ஒரு சேனலில் கூட சொன்னேன், இந்த கார் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா, இப்போது யாரோ ஒருத்தர் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, நான் ஒரு கார் வாங்கலான்ட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னா, அதே பிராண்டு காரை யாரோ வச்சுருக்கிறவங்க உங்கள்கிட்ட இந்த கார்ப்பா, இந்த பிராண்டில் இந்த வேரியேஷன் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் புரியுது. நான் காரே வச்சுக்காதவன், நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன், அந்த கார் வாங்காதவன் அப்படின்னு. இட் இஸ் பிகம் அ ஃபேஷன். நீங்கள் வந்து ஒன் திங் ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஆல் பீப்புள் இஸ், ஏர் ட்ராவல் இஸ் தி சேஃபஸ்ட். ஒரு நாளைக்கு இது நீங்கள் ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏர் இண்டியா பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்திருக்கு. எவ்வளோ மிட் ஏர் ஆக்சிடென்ட்லாம் நடக்குது? நத்திங். ஒரு நாளைக்கு தெர் இஸ் நோ ரோட் ஆக்சிடென்ட் இன் சென்னை, இன் தமிழ்நாடுவா ஆர் இந்தியாவா? ஆக்சிடென்ட்ஸ் டூ ஹேப்பன். தேர் ஆர் வெரி மெனி ரீசன்ஸ் ஃபார் இட். நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுடைய ஒரு ஒப்பீனியனை த்ரஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக பீப்புள் ஆர் டாக்கிங். ஓகே, ஐ விஷ், நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே சொல்கிறேன் எல்லார்ட்டையும், இந்த விஷயத்தில் இப்போது எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. தமிழில் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் சரி, இந்த உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸும் சரி, எக்ஸ்பர்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு விங் கமாண்டர் ஒருத்தர் இருந்தார், குரூப் கேப்டன் ஒருத்தர் இருந்தார், தேர் ஆல் பைலட்ஸ். இதை விட்டுட்டு நான் பாட்டி எனக்கு தெரிஞ்சதை பற்றி நான் இப்போ நான் என்னை பற்றி சினிமா அப்படி ஷூட்டிங் எடுக்கிறத பற்றி எனக்கு கேட்டிங்கன்னா, ஐ வில் கன்வே மை ஒப்பீனியன், அவ்வளோதான். அது ஃபேக்டாக இருக்கணுங்கிறது இல்லை. ஓகே சார், எங்களோடு இணைந்து இந்த விபத்து குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே போல் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருந்தது நீங்கள் கட்டாங்கன்னா. எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை. ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல, 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.